Morning all of you. Welcome to this thing, thought of the day. இன்றைக்கி ஒரு தாட் ஆஃப் தி டேயில் ஷேர் பண்ணி சந்தோஷப்படுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அஃப்கோர்ஸ் நம்ம உணர்ந்து தான் சொல்ல முடியும். இட்ஸ் ஜஸ்ட் ஷேரிங் ஆக்சுவலி. நீங்களும் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களோட இதுவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா லைஃப் யோகா டிப்ஸ். ஏன்னா லைஃப்பில் தாட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். வி ஆல்வேஸ் சே தாட்ஸ் தான் கிரேட்டஸ்ட் பவர் இன் த வேர்ல்டு. எண்ணம் போல் வாழ்வு. அதனால் இன்றைக்கி பார்க்குறது நம்ம தாட்ஸ் பண்ணோம்னா அக்கார்டிங்லி இந்த பாடி நம்மளோட ஆக்ஷன்ஸ் லைஃப் எல்லாமே கோஸ் அக்கார்டிங்லி. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்க்குறது வேர் தெர் இஸ் ட்ரூ லவ் தெர் இஸ் கண்ட்ரோல். ஏன்னா கண்ட்ரோல்ன்றீங்களா, லவ்னு அன்கண்டிஷனல் அப்படி இல்லை. கண்ட்ரோல்ன்றது இங்கே வந்து நம்மளை கைட் பண்ணுறது, நம்மளை கேர் பண்ணுறது, நம்மளை வந்து நல்ல வழி கொண்டு போகிறதுக்கான ஆக்ஷன்ஸ். அது கண்ட்ரோலிங் மெனி வரும். இட்ஸ் நாட் புட்டிங் ரூல்ஸ். ஆக்சுவலி ரூல்ஸ் வேறு, கண்டிஷனிங் வேறு. கண்ட்ரோல் தமிழில் சொல்லணும்னா கண்டிப்பு. உண்மையான லவ் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் லைஃப்பில். நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். உண்மையான லவ் எங்கே இருக்காங்கன்னா கண்ட்ரோல் இருக்கும். கண்ட்ரோல் நம்மளை கண்டிப்பு இருக்கும். நம்மளை ஏன்னா ஒய் கண்டிப்பு இருக்குன்னா யாருமே 100% பாசிட்டிவாக வாழ முடியாது இல்லைங்களா. இஃப் லிவ் 100% தென் யூர் யோகி. அஃப்கோர்ஸ் யூஆர் ஆல் ப்ரோக்ரெஸிங் ஃபார் இட். அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பட் வாழும்போது ரெண்டும் பண்ணும். நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். இப்போ அன்பான இருக்குது நம்மளுக்கு உண்மையாக நம்ம மேலே அன்பு இருக்கவங்க. அன்புன்றது ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ தானே. ஏன்னா லவ் இஸ் நத்திங் பட் ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ. ஸோ அந்த அன்பாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பு இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும். நம்மளை வந்து ஒரு கைட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் கண்டிப்பு இல்லாமல் ஜஸ்ட் லைக் தேட் நம்மளோட இருக்காங்களோ, ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் கண்டிப்பு இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க வந்து உண்மையாக அன்பு இல்லைன்னு அர்த்தம் தான். அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாகவோ அதுக்கு நம்மளை வந்து மதிக்காமல் இல்லை, நம்மளை வந்து நம்ம மேலே உண்மையான அன்பு இல்லை அப்படி நான் உணர்ந்தது. ஓகேங்களா. ஸோ வேர் தெர் இஸ் லவ் அங்கே கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லைனா அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாகவோ நம்மளை வந்து ஒரு பார்ட்னராகவோ நம்மளோட என்ன சொல்லுது கம்பேனியன்ஷிப் அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்காக நம்ம மேலே ஃபிக்ஷன் மற்றெல்லாம் இல்லை. ட்ரூ லவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே நேசிக்கிறது ஆஸ் எ பர்சனாக, நாட் பை எனி அவுட்டர் ஜட்ஜ்மெண்ட் ஆர் அவுட்டர் சோர்ஸ். சொல்லுவாங்க தெர் இஸ் இல்லை சேயிங்னோ, உண்மையாக நண்பன்றது பார்த்திங்கன்னா அவுட்டர் சோர்ஸ் வச்சு இல்லை. பணம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். பியூட்டி இருந்தால் பியூட்டி போகும். பியூட்டியும் கண்டிப்பாக அழகி தான் போகுது. இன்றைக்கி இருக்க பியூட்டி நாளைக்கு இல்லை இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து டெம்பரரி செட்ஸ் மாதிரி. பட் ட்ரூ லவ்ன்றது அந்த உயிர் கண்டிப்பாக நம்ம வாழ வரைக்கும் இருக்கு இல்லையா. நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் இருக்குது. அப்போது அந்த உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த உயிரை மதிப்பாங்க. நம்மளை வந்து ஒரு உயிராக பார்ப்பாங்க. அதான் உண்மையான லவ். எங்கெல்லாம் உயிராக பார்த்து மதிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அப்போ அந்த மாதிரி பார்க்குறவங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து தப்பு பண்ணுவோம் 100%. எதுவுமே இன்ஃபேக்ட் பாசிட்டிவாக இல்லை. ஈவன் இன்ஃபேக்ட் நம்ம வேர் பண்ணுற கோல்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது மிக்சிங் இருக்குது இல்லைங்களா. அதனால் ஸோ 100% ப்யூர்னு பார்த்திங்கன்னா ஒன்லி திங் இஸ் காட். நம்ம அந்த மாதிரி காட்லி திரும்ப போகிறது யோகா. அது இன்னொரு இது தாட் ஆஃப் தி பார்ப்போம். ஹவ் யோகா நம்மளை வந்து 100% ப்யூராக பண்ணுறது பார்க்கலாம். அதான் பக்தி யோகம். அது பார்ப்போம். ஸோ இந்த தாட்டத்தில் எங்கே அன்பு கண்டிப்பு. அதனால் நீங்கள் கண்டிச்சாங்கன்னே கோச்சிக்காதீங்க. நம்ம மேலே அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க. கண்டிப்பு இல்லைன்னா அவங்க வந்து நம்ம மேலே அன்பு இல்லை, நம்மளை வந்து ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணி நம்மளை வந்து இது பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பட் ட்ரூ லவ் கிடையாது. பண்ணி பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஓகே, ட்ரூ லவ் இருக்கிறது கண்டிப்பாக கண்டிஷன் இருக்கும். இன்னொரு தாட் ஆஃப் தி டே பார்ப்போம். தேங்க்யூ. ஷேர்